நமஸ்காரம். திருப்பாவை 25வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கலனாகித் தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் கண்ணனை எழுப்புகிறாள் அல்லவா? அப்பொழுது கண்ணனை பற்றி அவள் விவரிக்கிறாள். கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து, அதாவது தேவகியின் வயிற்றில் பிறந்து அதே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, பின்பு யசோதையிடம் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு ஒளித்து வளர தரிக்கலனாகித்தான் தீங்கை நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் கம்சனை கூறுகிறாள். கம்சனிற்கு யசோதைக்கு மகன் பிறந்ததை அறிந்து கொள்கிறான் பின்பு. ஆனால் அவன் எங்கோ வளர்கிறான், அது எங்கு என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த நினைப்பாலேயே தன்னை கொல்வதற்காக கண்ணன் வளர்கிறான், எங்கோ வளர்கிறான் என்ற நினைப்பே கம்சனின் வயிற்றில் நெருப்பாக கொதிக்கிறதாம். அந்த பயம் அவன் வயிற்றில் நெருப்பாக கொழுந்துவிட்டு எரிகிறதாம். அப்படி அவன் வயிற்றில் அந்த நெருப்பை உண்டாக்கினாய். ஏனென்றால் அவனுடைய தீங்கான எண்ணத்தின் பிரதிபலனே அது. அப்படி அந்த நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று ஆண்டாள் சொல்கிறாள் கண்ணனை பார்த்து. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் நீ ஒளித்து வளரும் வகையில் தரிக்கலனாகி தீங்க நினைத்த கம்சனின் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று அழைக்கிறாள். பின்பு அவள் சொல்கிறாள், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை வேண்டி வந்தோம், உன்னிடம் நாங்கள் இதை பிரார்த்தித்து வருகிறோம். எதை பிரார்த்தித்து வருகிறோம்? நீ பறை தருதியாகில். பறை என்பது சிறிய மூலம், அதை தந்தாலும் அதற்கு இது மோட்சத்திற்கு ஈடாக அவள் சொல்லுவது பறை. அப்படி தருகியானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நீ பக்தர்களுக்கு செய்யும் புண்ணிய காரியங்கள், நீ பக்தர்களுக்கு செய்யும் அருள் மழையை நாங்கள் பாராட்டி உன் புகழை பாடி நாங்கள் இந்த பாவை நோன்பை அனுஷ்டிப்போம். அப்படி அனுஷ்டித்தால் எங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பமாக மாறிவிடும் என்று ஆண்டாள் சொல்லுகிறாள். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கலனாகித்தான் தீங்கை நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த ஆண்டாள் கண்ணனை எழுப்பி பாவை நோன்பை அனுஷ்டித்து கண்ணனை அடைந்ததைப் போலவே நாமும் தினமும் இந்த பாசுரங்களை பாடுவோம். கண்ணன் திருவருளை பெறுவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.